செய்திகள் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. நேத்து கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு போன போது பார்கவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1000 தான் இருந்தாலும் அறிவுக்கரசி பேசியதை கேட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருந்தது. அறிவுக்கரசி தான் தப்பு செஞ்சாங்க. ஆனா அந்த பொண்ணு அன்புக்கரசி எந்த தவறையுமே செய்யவே இல்லை. அந்த பொண்ணு தவறு செய்யணும்னா தர்ஷன் முதல்ல என்ன லவ் பண்ணிட்டு அப்புறம் வேண்டான்னு சொன்னா, அதுக்கப்புறம் அறிவுக்கரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, அப்புறம் என்னோட அப்பா இறந்த பிறகு நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னான். இப்படி தவறுகளை செய்தது தர்ஷன் தான் செஞ்சா. இருந்தாலும் தர்ஷனுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்கல, யாருமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஜீவானந்தம் எல்லாமே கரெக்ட் தான், ஆனா சில விஷயங்கள் நடந்துடுச்சு. இனிமே இவனோட கையை பிடிச்சிட்டு தான் உங்களோட வாழ்க்கை நகரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே அடுத்து வீட்டுல குணசேகரன் தன்னுடைய தம்பிங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. அறிவுக்கரசி இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சா, நான் ஈஸ்வரிய சும்மா பேசுறதுக்காக கூப்பிட்டா போகும்போது வாய் தகராறாയി அடிச்சிட்டேன். நான் வேணும்னு அவளை கொல்லணும்னு நோக்கத்திலே செய்யல. அத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன அவ மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதை வச்சுதான் கல்யாணத்துக்குமே ஜனனியும் சம்மதிக்க வச்சுட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் கதிர் ஞானம் 2 பேருமே அண்ணா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், நாங்க உங்களை விட்டு போகவே மாட்டோம். இப்ப நடந்த பிரச்சனைகள் மூலமாகவே நாங்க உங்க தம்பிங்களாக தான் இருக்கணும். இனிமே எனக்கு மனைவி பொண்டாட்டி பிள்ளைங்க எதுவுமே வேண்டாம், நாங்க உங்க தம்பிங்க, நான் என்னைக்குமே நான் உங்க கூட இருப்போம்னா அப்படின்னு சொல்றாங்க. இதை எடுத்து இன்னைக்கு எபிசோட்ல ஒரு ப்ரொமோ வெளியா இருக்கு. அந்த ப்ரொமோல என்ன வந்திருக்குன்னா, அதாவது ஜனனி போனை காமிச்சாங்க இல்லையா, அந்த போனை பீரோல தான் அவர் வச்சிருந்தாரு குணசேகரன். அப்ப அந்த பீரோவை தேடுறாரு, பீரோக்குள்ள போய் தேடுறாரு. பீரோல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தேடும் போதுதான் அவரு அந்த லெட்டர் தேடுறாரு. அதாவது சக்தி கிடைச்ச அந்த லெட்டர் தேடுறாரு. அந்த லெட்டர்ல இருந்து ஒரு பெண்ணோட வாய்ஸ் வருது. அதாவது, குணசேகரா நீ நல்லாவே இருக்க மாட்ட, நான் இந்த லெட்டரை 1990 ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த லெட்டரை நான் உங்களுக்கு எழுதுறேன். இந்த லெட்டர்ல நான் ராமேஸ்வரத்துல இருந்து எழுதுற போது நள்ளிரவு 12:30 மணிக்கு எழுதுறேன். என்ன நீங்க அழிச்சிட்டுலாம் நினைச்சிருக்கலாம், ஒழிச்சிட்டுதான் நினைச்சிருக்கலாம், ஆனா நீங்க போட்ட விதை என்னைக்குமே அழிவே அழியாது. அது விஸ்வரூபமாக எடுத்து நீ, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைங்கள், உன்னோட தங்கச்சி தம்பிங்க, உன்னோட பேத்தி பேரன் என ஒட்டுமொத்த வம்சத்தையும் அழிக்க போகுது அப்படின்ற ஒரு வாய்ஸ் மட்டும் வருது. இந்த நினைச்சுக்கிட்டு குணசேகரன் அப்படியே ஆடி போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படி அந்த கடிதத்தை எழுதினது யாரு, அப்படி என்ன குணசேகரன் கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு, அப்படி என்ன ராமேஸ்வரத்துல குணசேகரன் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்தாரு அப்படிங்கறத நோக்கி தான் இனிமே கதைக்களம் நகர போகிறது. தொடர்ந்து எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.